ஆண்டவரால் அனுப்பப்பட்ட கபிரியேல் தேவதூதர் அன்னை மரியாளை பார்த்து என்ன சொல்றாரு? மரியே வாழ்கன்னு சொல்றாரு. நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சு போச்சுங்கள சில கும்பல், அவங்க சொல்ல மாட்டாங்களாம். ஏன் தெரியுமா? அவங்க கபிரியேல் தேவதூதரை விட அறிவாளிங்க. யாரை விட அறிவாளிங்க? கபிரியேல் தேவதூதரை விட அறிவாளிங்க. அவரே மரியே வாழ்கன்னு சொல்றாரு. ஆனா நம்ம கிட்ட இருந்து போனதுங்க சொல்ல மாட்டாங்க. பரவாயில்ல, அவங்க சொல்லலைன்னா பரவாயில்ல. நான் ஏன் இதை சொல்றேன்? பிரியமானவர்களே, கத்தோலிக்க மக்கள் நம்முடைய திருச்சபையின் பெருமையை அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய மாண்பை உணர்ந்து கொள்ள வேண்டும். தொடக்கத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இதுதான் ஒரே திருச்சபை. இறை வார்த்தையை நமக்கு கையில் கொடுத்த திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை. நம்ம கிட்ட இருந்து அவங்க தான் திருடிட்டு போனாங்க பைபிளை. நம்ம திருடல, நம்ம கிட்ட இருந்து பைபிளை திருடிட்டு போனது அவங்க தான். அன்னை மரியாள் தான் முதலாக இறை வார்த்தையை கையில் இல்ல கருவில் சுமந்தாள். எப்படி? அன்னை மரியாள் பைபிள் எங்க சுமந்தாங்க? கருவில் சுமந்தாங்க. அது யார் தெரியுமா? கரு இயேசுதான் இறை வார்த்தை. யோவான் 1:14 வார்த்தை மனுவுருவானார் நம்மிடையே குடிகொண்டார். அன்னை மரியாள் வயிற்றில் இருந்தது இறை வார்த்தையாகி இயேசு கிறிஸ்து. மொத்தமா அன்னை மரியாள் கிட்ட இருந்தாங்க. புதிய ஏவாளாகிய அன்னை மரியாளை பரிசுத்தாவி நிரப்பினார். ஆமென். சந்தோஷமா சொல்லுங்களேன். எவ்வளவு உற்சாகமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன். பழைய ஏவாளை பிசாசு நிரப்பிச்சு, புதிய ஏவாளை பரிசுத்தாவியானவர் நிரப்பினார். அப்ப கத்தோலிக்க மக்கள் இன்னையிலிருந்து புதிய ஏவாளாகிய அன்னை மரியாள் என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் நான் செய்ய முயற்சி செய்வேன் என்கிற உறுதியை இந்த எடுத்தால் இது உண்மையிலேயே ஆசீர்வாதம்.